பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்தியாவில் இறங்கும் ரூபாய் 6 லட்சம் கோடி, ஜப்பானுடன் மெகா டீல். டில்லியில் இந்தியா ஜப்பான் பொருளாதார மாநாடு நடந்தது. இதில் பிரதமர் மோடி, ஜப்பான் பிரதமர் டக்காய்ச்சி பங்கேற்றனர். கார்கோட் நகரில் உள்ள மாருதி சுசுகி நிறுவனத்தின் 4வது வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை இரு தலைவர்களும் சேர்ந்து துவக்கி வைத்தனர். பின்னர் மாநாட்டில் பேசிய மோடி கூறியதாவது: இந்தியா ஜப்பான் உறவு மிகச் சிறப்பானது. ஜப்பான் நிறுவனங்கள் பல நீண்ட காலமாக இந்தியாவுடன் நெருங்கி செயல்படுகின்றன. குறிப்பாக சுசுகி நிறுவன கார்களில் 3/2 பங்கு இந்தியாவில்தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கிருந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜப்பானின் நிபுணத்துவம் மற்றும் முதலீடு இந்தியாவின் வேகத்துடன் சேரும்போது உலக நாடுகளுக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கின்றன. சர்வதேச நுகர்வு குறைவு, வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் உலக பொருளாதார விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட தடைகள் காரணமாக உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடினமான சூழலிலும் உறுதியானவர்கள் முன்னேறிச் செல்வார்கள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப உலகின் அதிவேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 7.7% இருந்தது. கடந்த 12 ஆண்டுகளாக ஜப்பானின் கைசென் தத்துவமான தொடர்ந்து மேம்படுத்துதல் கொள்கையை பின்பற்றி வருவதன் மூலம் இந்தியாவில் பொருளாதார DNA-வை மாற்றியமைத்து வருகிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் வணிகத்திற்கு மிகவும் உகந்த இடமாக இந்தியா மாறியுள்ளதாக ஜப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு வங்கி சர்வே கூறியுள்ளது. இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த பொருளாதார பாதுகாப்பு, AI, சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் முதலீடு செய்யும் ஜப்பான் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயரும். முதலீடு தொகை 5.9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று மோடி பேசினார். प्रधानमंत्री ताकाइची और मेरा विश्वास है कि टेक्नोलॉजी पार्टनरशिप हमारे सहयोग का सबसे मजबूत स्तंभ बनेगी. इसी विजन को साकार करने के लिए आज AI के क्षेत्र में हमने जॉइंट स्टेटमेंट भी जारी किया है. भारतीय AI इकोसिस्टम के कई प्रमुख संस्थानों में भी आज अपने जापानीज पार्टनर के साथ एग्रीमेंट्स किए हैं. जापान की प्रिसिजन टेक्नोलॉजी और भारत की सॉफ्टवेयर क्षमता, इसका संगम वैश्विक AI विकास को नई गति और शक्ति देगा. தாவிக கூட்டணி ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்வதில் இழுபறி. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த தாவிக திமுக கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுத்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தாவிக பக்கம் சாய்ந்துள்ளன. கூட்டணி கட்சியினர் மீட்டிங் சில தினங்களுக்கு முன் சென்னை கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நட்புறவு சக்திகள் சந்திப்பு என தாவிக தலைமை பெயரிட்டிருந்தது. முன்னர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் திமுக தலைமையில் இந்த கட்சிகள் கைகோர்த்து இருந்தன. தற்போது தாவிகவுடன் இணைந்த நிலையில் கூட்டணிக்கு வேறு பெயர் சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தீவிர ஆலோசனை நடந்து வருகிறது. தமிழக வெற்றிக்கான சமூக நீதி கூட்டணி உட்பட பல்வேறு பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன. இதற்கிடையே கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுப்பதிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மூத்தவர் என்ற முறையில் மதிமுக பொதுச் செயலர் வைகோவை தேர்வு செய்ய வேண்டும் என அக்கட்சி தலைமை விரும்புகிறது. ஆனால் சமூக நீதிக்கு அடையாளமாக விசிக தலைவர் திருமாவளவனை தேர்வு செய்யலாம் என அமைச்சர் ஆதவர்ஜுனா பரிந்துரை செய்துள்ளதாக தெரிகிறது. அவரது கருத்தை ஏற்க மற்ற தலைவர்கள் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணியின் அடுத்த கூட்டத்தை இம்மாதம் 3வது வாரம் நடத்த திட்டமிட்டுள்ளனர்.
அதற்குள் கூட்டணி பெயர் ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்ய தலைவர்களிடம் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் தொடங்கியுள்ளன. ஊரே பேசுது, பதில் சொல்லுங்க. மௌனம் காக்கும் பழனிசாமி. அதிமுகவில் இருந்து பல நிர்வாகிகள் விலகி தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். அவர்கள் பழனிசாமியை குறை சொல்லி அறிக்கை வெளியிடுகின்றனர். கட்சிக்குள் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் சிபி சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் பழனிசாமியை விமர்சிக்கின்றனர். தேர்தல் தோல்விக்கு பின் கட்சியின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி ஆலோசனை நடத்துமாறும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் எதற்குமே பழனிசாமி இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை. இதுகுறித்து அமைப்பு செயலர்கள் கூறியதாவது: சட்டசபை தேர்தலுக்கு பின் திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக தாவேகாவும் அவர்களோடு புதிதாக கூட்டணி வைத்த கட்சியினரும் குற்றம் சாட்டுகின்றனர். அதே குற்றச்சாட்டை அதிமுகவை விட்டு வெளியேறிய விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் சொல்கின்றனர். கட்சிகள் இருக்கும் சிவி சண்முகம், வேலுமணியும் சொல்கின்றனர். அது உண்மையில்லை என்றால் பழனிசாமி வெளிப்படையாக பேசியிருக்கலாம். ஆலோசனை கூட்டங்களில் கூட வெளியேறுபவர்களை துரோகி என்கிறாரே தவிர அவர்களின் குற்றச்சாட்டு பொய். அப்படி எதுவுமே நடக்கவில்லை என இதுவரை பழனிசாமி சொல்லவில்லை. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடனும் பழனிசாமி அடிக்கடி பேசி வருகிறார். இப்போது தாவேகா எம்எல்ஏக்களை எழுப்பதாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் பின்னணியில் திமுகவுடன் பழனிசாமியும் இணைந்துள்ளாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் 50 நாட்களாக திமுகவை எந்த இடத்திலும் பழனிசாமி விமர்சனம் செய்யவில்லை. ஒற்றை தலைமை விவகாரத்தின் போது முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் முன்வைத்த புகார்களுக்கு எல்லாம் உடனுக்குடன் பதிலளித்தார் பழனிசாமி. ஆனால் மே 10ஆம் தேதியிலிருந்து திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முற்பட்டதாக ஊரே பேசுகிறது. ஆனால் பழனிசாமி மௌனமாக இருப்பது கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனையை கிளப்புகிறது என்றனர். செந்தில் வீட்டில் போலீஸ் ரைட், பூதாகரமானது குதிரை பேரம் விவகாரம். தாவேக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் பேரம் பேசிய விவகாரம் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் யூடியூபர் திருநாவுக்கரசு மற்றும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் சென்னையை சேர்ந்த செல்வன், சீனிவாசன், ராஜேஷ் என அடுத்தடுத்து கைது பட்டியல் நீண்டது. இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் அதிமுக பிரமுகரான சீனிவாசன் என்பவர் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவராகவும் இருக்கிறார். யூடியூபர் திருநாவுக்கரசுடன் கூட்டு சதி செய்து சீனிவாசன் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதும் அவர் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாருக்கு முக்கிய தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அசோக் குமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டதற்கான போதிய ஆதாரத்தையும் போலீசார் திரட்டியுள்ளனர். இதற்கிடையே செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பியை குறிவைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை துவங்கியுள்ளனர். கரூரில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு, பண்ணை உள்ளிட்ட இடங்களில் போலீசார் சல்லடை போட்டனர். இதனால் குதிரை பேரம் விவகாரம் புயலை கிளப்பியிருக்கிறது. போராட்டம் வெடிக்கும், கர்நாடக காங்கிரசுக்கு தமிழக காங்கிரஸ் எச்சரிக்கை. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மேகதாது அணை கட்ட முயன்றால் தமிழக காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மேகதாதுல மிக தெளிவா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை நாங்க சொல்லிட்டோம். ஏன்னா நீங்க ஒருவேளை நினைக்கலாம், காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சி அமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய ரூலிங்ல இருக்குது. அதனால நீங்க எப்படி உங்க நிலைப்பாடு? எங்களை பொறுத்தவரையில் மிக தெளிவா எங்களுடைய மதிப்பிற்குரிய மாநில தலைவரும் தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு இது எங்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை, தமிழ் மண்ணினுடைய உரிமை. அதை எந்த காலத்திலும் அதில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எங்கள் தமிழக மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதை தெளிவாக நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்னதோ அது மாநில மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நிலைப்பாடு எடுத்து அவங்க உறுதியாக இருக்க மாதிரி நாங்கள் எங்கள் விஷயத்தில் உறுதியாக இருக்கோம். அவ்வளோதான். அவங்க விஷயத்துல உறுதியா இருக்காங்க. நாங்க தமிழ்நாடு அதெல்லாம் எங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். டிபிஆர் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதை அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க நினைச்ச உடனே நாளைக்கு அணை கட்ட முடியாது.
அதனால் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, விரிவான திட்ட அறிக்கை பண்ணணும், டெக்னிக்கல் சாங்ஷன் இருக்குது, அரசினுடைய ஒப்பந்தத்தை பெறணும். சும்மா நினச்ச உடனே பண்ண முடியாது. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராது. எங்களுடைய மாண்புமிகு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்கான ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான போராட்டத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடத்தும். 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கு நைனா நாகேந்திரன் ஆஜர். 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது தாம்பரம் வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய கொண்டுவரப்பட்ட 3,98,91,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் பாஜ நெல்லை தொகுதி வேட்பாளரும் தற்போதைய பாஜ மாநில தலைவருமான நயனா நாகேந்திரன், பாஜ முன்னாள் அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகன், கட்சி நிர்வாகி SR சேகர் உட்பட 13 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் 7வது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சி. சுந்தரபாண்டியன் முன் நடந்து வருகிறது. மேஜிஸ்ட்ரேட் முன் நயனா நாகேந்திரன் உட்பட 11 பேர் நேரில் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்ட கோவர்தன், விக்னேஷ் ஆகியோர் ஆஜராகவில்லை. இதை அடுத்து வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த மேஜிஸ்ட்ரேட் சுந்தரபாண்டியன் அன்றைய தினம் குற்றப்பத்திரிகை நகல் பெற அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். அமோனியா வாயு வெளியேற்றம் மக்களுக்கு கலெக்டர் அட்வைஸ். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைவேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஜூன் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதில் அங்கு பணியில் இருந்த ஒடிஷா, அசாம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 83 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 48 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் நாளையும் நாளை மறுதினமும் தொழிற்சாலையில் இருந்து பாதுகாப்பான முறையில் தொழில்நுட்ப வல்லுநர்களால் அமோனியா வாயு அகற்றப்பட உள்ளதாக கலெக்டர் கவிதா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது: தனியார் தொழிற்சாலையில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணிக்குள் தனியார் தொழிற்சாலையை ஒட்டி 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்படுவர். அமோனியா வாயு வெளியேற்றப்படும் நாட்களில் தேசிய நெடுஞ்சாலையில் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று பாதைகளில் இயக்கப்படும். கன்னிகைப்பேர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஏற்படும் அவசரகால உதவிக்கு கட்டுப்பாட்டு அறையை 9952590412 என்ற மொபைல் போன் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றார். கார் ஏற்றி அப்பா மகனுக்கு சரமாரி வெட்டு, பழிக்கு பழியாக நெல்லையில் பயங்கரம். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே மூலச்சி கிராமத்தைச் சேர்ந்த சித்திரபுத்திரன் மகன் காளிமுத்து, வயது 40. இவர் தனது மகன்கள் 15 வயது சின்னதுரை மற்றும் 5 வயது ஜெயராஜ் ஆகியோருடன் வீரவநல்லூர் அருகே வல்லத்து நம்பிக்குளம் பகுதியில் 2 வீலரில் சென்று கொண்டிருந்தார். அந்த வழியாக அம்பாசிடர் காரில் வந்த ஒரு கும்பல் 2 வீலர் மீது மோதியது. காளிமுத்துவும் அவரது மகன்களும் ரோட்டில் விழுந்தனர். காரிலிருந்து வேகமாக இறங்கி வந்த கும்பல் காளிமுத்துவையும் அவரது மகன்களையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த காளிமுத்துவும் அவரது 5 வயது மகன் ஜெயராஜும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். வெட்டுக்காயங்களுடன் இன்னொரு மகன் சின்னதுரை உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் கொலை கும்பல் காரில் ஏறி தப்பியது. சம்பவ இடத்திற்கு வந்த வீரவநல்லூர் போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவன் சின்னதுரையை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட அப்பா மகன் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கொலை நடந்த இடத்தை SP விஸ்வேஸ் பாலசுப்ரமணியன் தலைமையிலான போலீசார் பார்வையிட்டனர். கொலையாளிகளை கைது செய்ய தனிப்படை அமைத்து SP உத்தரவிட்டார். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதாவது கொல்லப்பட்ட காளிமுத்துவின் அப்பா சந்திரபுத்திரனும் அதே மூலச்சி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் பாண்டியனும் இரு தரப்பாக செயல்பட்டு வருகின்றனர். 2 பேரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான். இருப்பினும் 20 ஆண்டுகளாக இருதரப்புக்கும் இடையே பகை இருக்கிறது. இந்த பகையில் இருதரப்பிலும் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த பகையின் தொடர்ச்சியாகவே சித்திரபுத்திரனின் மகன் காளிமுத்துவையும் பேரன் ஜெயராஜையும் பெருமாள் பாண்டியன் தரப்பு கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர்.
இந்த கோணத்தில் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சிறுவர்கள் என்று கூட ஈவு இரக்கம் பார்க்காமல் கொலை கும்பல் மிருகத்தனமாக நடந்திருக்கிறது. இந்த இரட்டை கொலை சம்பவம் நெல்லையில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பதற்றம் நிலவும் மூலச்சி கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.